ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜிம்முனுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஒன் ஷாட் வந்துட்டு ரியாலிட்டியை பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்துட்டு இது ஓகே அப்படின்னு அக்செப்டபுளாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு இல்லை, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாலாம் இல்லை, எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கலாம் முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜஸ்ட் கேட்டுட்டு அதை அப்படியே மூவ் ஆன் ஆகிடுங்க, ஓகேவா? நான் இது வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை பர்சனலாக வந்துட்டு சொல்கிறதுக்காகவோ நான் இது இல்லை. நான் ஏன் இப்படிலாம் உங்களை பேசிகிட்டு இருக்கேன்? சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஜிம்மன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? போதும் விடுங்க ஜிம்மன், இவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருப்பீங்க. இதில் என்னடி இருக்குது? என் பொண்டாட்டி, உனக்கு நான் பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறா? குடி ஒழுங்கா, எதுக்கு உன் பக்கம் எடுத்துக்கிற? காலை கொடு முதல்ல. இங்கே ஜிம்மன் விடுங்க, போதும், எனக்கு பெயின்லாம் இல்லை. எனக்கு தெரியாதா? உனக்கு சும்மா நாளும் இருந்தாலே அப்படியே பெயின் வந்துடும். என்கிட்டே வந்து போய் சொல்கிறியாடி? மூஞ்ச பார்த்தாலே நல்லா தெரியுது உனக்கு எவ்வளோ பெயின் இருக்குன்னு. நான் எவ்வளோ டைம் சொல்லிகிட்டு இருக்கேன், வீட்டில் இருந்துகிட்டே எல்லா ஒர்க்கும் பார்க்க வேண்டியதானடி. ஆஃபீஸ் போனாதானா? அப்படி இல்லை ஜிம்மன், அந்த ஆஃபீஸ் நம்மளோடது தான். பட் இருந்தாலும் நம்ம போனால் தானே கரெக்டாக இருக்கும். நான் போகலைன்னா அங்கே ஒரு ஒர்க் கூட நடக்கவே நடக்காது, உங்களுக்கே தெரியும்ல. அதெல்லாம் சரிதாண்டி, ஆனால் மீட்டிங் சொல்லிவிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே நின்றுட்டே இருப்பேன், உட்கார கூட மாட்டேன். இப்போ பாரு, கால்லாம் எப்படி வீங்கி போயிருக்குன்னு. சொந்த பேச்சு கேட்கவே மாட்டேறடி. ஜோ, அதெல்லாம் இல்லை, நீங்கள் என் கூட தானே இருக்கீங்க. என் ஃபேஸை பாருங்கள், ஹாப்பியாக தான் இருக்குது. எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்குது. உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு எந்த பெயினுமே தெரியாது. ஓகேவா? நீங்கள் ஃபீல்லாம் பண்ணக்கூடாது என் சமத்தில். ஓடி ஜிம்மன், ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு நிஜமாகவே பெயின்லாம் இல்லை. என் கண்ணை பாருங்கள், என் ஃபேஸ் வேணால் டல்லாக இருக்கலாம், ஆனால் என் கண்ணை பாருங்கள், அது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக உங்களை மட்டுமே தான் பார்த்துட்டே இருக்கும். அப்படியே பேசியே மயக்கிடுவா. சரி, நீங்கள் எத்தனை மணிக்கு போவ ஆஃபீஸ்க்கு? இன்னைக்கு ஆஃபீஸ் போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன் போக மாட்டேன்? அதுவா, என் ஆளுக்கு எப்பயாச்சும் தானே லீவ் கிடைக்கிது, அதனால தான். அவங்க எப்போ பார்த்தாலும் எம்வி ஷூட்டு அந்த ஷூட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்களா. இன்றைக்கி தான் அவங்களுக்கு லீவ் கிடச்சிருக்கு. ஸோ நானும் அவரும் வெளியில் போயிட்டு நல்லா ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். ஓ அப்படியா? சரி சரி சரி, எனக்காக லீவ் போடுறியாடி? உங்களுக்காக தான். அச்சோ, சரி, எங்கெல்லாம் போகலாம்? எங்கெல்லாம் போகலாண்டி? நீ ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிருப்பியே இந்த மாதிரி பிளேஸ் தான் போகணும் அப்படின்னு. எங்கே போகலாம்? எப்போவுமே என்னோடய ஃபேவரட் பிளேஸ் தானே போவோம். இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு போகலாமா? ஓகே, ஆனால் எனக்கு வெளியில் போகிறத விட வீட்டிலே இருக்க தானே பிடிக்கும். உனக்கு தெரியாதா? ஆமாம், சரி, நம்ம வேணும்னா வீட்டிலே இருந்து எதனா பண்ணலாமா? வீட்டில் இருந்து என்ன பண்ணுவேன் நீன்னு? வீட்டில் இருந்தே மூவி பார்க்கலாமா? ஆனால் ஒன்று, தமிழ் மூவி தான் பார்க்கணும். எனக்கு புரியாதுடி. நான் சொல்லித்தரேன், நான் எதுக்கு இருக்கேன்? எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரேன், ஓகேவா? பார்க்கலாம் ஜிம்மன், ப்ளீஸ். எப்போ பாரு நீங்கள் கொரியன் மூவி தானே பார்க்குறீங்க. எனக்காக தமிழ் மூவி பார்க்கலாமே. சரி, பார்க்கலாம். ஆனால் நீ எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒன்று பண்ணுறியா? என்ன பண்ணணும்? சொல்லுங்கள், பண்ணிடலாம். அதில் ஒரு சில சீன்ஸ்லாம் வரும்ல, எனக்கு புரியாத சீன்ஸ்லாம் நான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்பேனா, நீ அதே மாதிரி பண்ணி காட்டுவியான், ஓகேவா? அது எப்படி என்னால் பண்ண முடியும்? அதில் வில்லன் கூட வரலாம், எது வேணால் வரலாம்ல, நான் எப்படி அந்த மாதிரி பண்ணி காட்ட முடியும்? ஆக்ஷனில் பண்ணி காட்டுடி. நீ தான் நல்லா நடிப்பியே. நான் தான் பார்த்துருக்கேனே. சரி சரி, நான் ஏதோ ஒரு 2-3 ரீல்ஸ் பண்ணுவேன், அதை வச்சுட்டு இப்போலாம் ஓட்டாதீங்க. ஹலோ, நீ நல்லா தான் பண்ணுவேன், எனக்கு மட்டும் புரிஞ்சால் போதும்ல. சரி, நீ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கூட கொடுக்க வேண்டாம், எனக்கு புரிகிற மாதிரி மட்டும் பண்ணு, ஓகேவா? நான் எந்த சீன்லாம் சொல்கிறேனோ அது மட்டும்தான் நீ பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஓகேவா? ப்ராமிஸ்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது வில்லங்கமாக இருக்கே. அப்போல்லாம் இல்லை, நீ ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ். ஓகே, பார்க்கலாமா? என்ன மூவி பார்க்கலாம்?
என்னோடய ஃபேவரட் 96 மூவி பார்க்கலாமா? அது எவ்வளோ தடவை பார்ப்ப? இதோட 100 டைம்ஸ்க்கு மேலே பார்த்துட்டோம். ஐயோ என்னால் முடியாதுடி, என்னால் முடியாது. அதில் ஒரு சீனுமே வராது. எனக்கு முடியாது. நம்ம வந்துட்டு வேறு எதனா லவ் மூவி எதனா பார்க்கலாமா? லவ் மூவியா? அப்படிப்பட்ட மூவிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதே. அந்த மூவியில் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு ரசனையே இல்லை ஜிம்மன். என்னடி ரசனை இருக்குது? அதில் என்ன இருக்க போகுது? 2 பேர் லவ் பண்ணுவாங்க, கடைசியில் சேர மாட்டாங்க. அது ஒரு இன்கம்ப்ளீட்டடாகவே இருக்கும்டி. அதில் என்னடி இருக்கும் லவ்? உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஜிம்மன். அதில் எவ்வளோ லவ் இருக்கும் தெரியுமா? 2 பேரும் ஒன்று சேர்றதை விட 2 பேரும் ஒன்று சேராமல் கடைசி வர ஒருத்தர் நினச்சிட்டே இருப்பாங்க. அது எவ்வளோ ஒரு ஃபீல் தெரியுமா? அது உங்களுக்கு நிஜமாவே புரியாது. அது ஒரு ஃபீல் ஜிம்மன். நமக்கு பிடிச்சவங்க நமக்கு கண்ணு முன்னாடியே தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள தொடுற தூரத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளால் அவங்கள தொட முடியாது. நம்மளால் அவங்க கூட பேச முடியாது. உரிமையாக நீ வா போ அப்படின்னும் பேச முடியாது. ஆக மொத்தம் அவங்க நம்மளோடதே கிடையாது. தூரத்துலேருந்து பார்த்து அவங்களோட ஸ்மைலை பார்த்துட்டு அவங்களோட ஐஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படி தான் அட்மையர் பண்ண முடியும். அதுதான் அந்த லவ். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தெரியுமா? அவ்வளோ அழகாக இருக்கும். நீ ஆண்டி இப்போ எமோஷ்னல் ஆகுற? அதான் உன் கூடவே இருக்கல்ல. நீ ஆசைப்பட்ட ஒன்று உனக்கு கிடச்சிருச்சு, அப்புறம் என்ன? ஆமாம்ல. பட் இருந்தாலும் அது ஒரு அழகான ஃபீல் தெரியுமா? நான் இந்தியாவில் இருந்தேன்ல, அப்போ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். நான் இந்தியாவில் இருக்கும் போது தான் உங்களை பற்றி நினைக்கும் போது நீங்கள் ஒரு ஐடல், எனக்கு கிடைக்க மாட்டீங்க அப்படின்னா நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் அந்த மூவிஸ் தான் பார்ப்பேன். இன்கம்ப்ளீட்டடாக எதுவும் அதிகமாக இருக்கோ அந்த மூவிஸ் தான் நான் பார்ப்பேன் தெரியுமா? அது அழகாக இருக்கும் ஜிம்மன். பட் நம்ம ஸ்டோரி இன்கம்ப்ளீட்டாக இல்லைல்ல, ஒரு மாதிரி கம்ப்ளீட்டடாக அழகாக இருக்குல்ல, அழகாக ரன் ஆகி போயிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா நீங்கள் என் கூடவே இருக்கிறது. நான் நினச்ச ஒருத்தர், நான் ஆசைப்பட்ட ஒருத்தர், என்னோட ஐடல் எனக்கு கிடச்சிட்டாங்க. நான் ஒரு ஆர்மி கேர்ளாக இருந்து இப்போது உங்களோட ஒய்ஃபாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் மட்டும் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கலனா அப்படி தான் என் லைஃப் அப்படியே மாறி இருக்கும்ல. என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. என்னால் வேற ஒருத்தரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. தேங்க்யூ ஜிம்மன், நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு, டே பை டே என்னை சிரிக்க வச்சுட்டே இருக்கிறதுக்கு, என்னை எப்போவுமே ஹாப்பியாக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் ரொம்ப பிளஸ் தெரியுமா? நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க. எல்லா ஆர்மிஸும் உங்களோட கம்ஃபர்ட்காக ஏங்குவாங்க. ஆனால் அந்த கம்ஃபர்ட்னஸ் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? தேங்க்யூ. இதே மாதிரி என் கூடவே இருப்பீங்கள்ல, என்னை விட்டு போயிட மாட்டீங்கள்ல? சொல்லுங்க ஜிம்மன். நான் ஏண்டி உன்னை விட்டு போக போகிறேன்? நான் எப்போவுமே இவ கூட தான், அதாவது என் கூடவே தான் இருப்பேன். என்றைக்குமே நான் விட்டு போகவே மாட்டேன். தோ இப்போ ஹேண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கேனே, அதே மாதிரி தான் உன் கூடவே தான் இருப்பேன். சரியா? சம்டைம்ஸ் உன் கூட இருக்க முடியல அப்படின்னாலும் என்னோடய ப்ரெசன்ஸ் எப்போவுமே உன் கூடவே தான் இருக்கும், ஒன்று சுற்றிகிட்டே தான் இருக்கும். சரியா? ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. சரி, நம்ம மூவி பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒன்று சொல்லணுமே. என்ன சொல்லணும்? அதான் நான் எப்போவும் கேட்பேனே, சொல்லுடி. இப்போயாச்சும் சொல்லுடி ப்ளீஸ். அது இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப பண்ணாதடி, சொல்றி. உங்ககிட்ட அந்த வேர்ட் கேட்க எவ்வளோ இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா? சொல்றி, ஜஸ்ட் 3 வேர்டு தானே, சொல்லிடு ப்ளீஸ். சொல்றி. நான் சொல்ல மாட்டேன். அது என்ன, அந்த வேர்டில் என்ன இருக்குது? அதோட அந்த வேர்ட் சொல்கிறத விட நான் உங்கள் கூட ஹாப்பியாக தானே இருக்கேன். சொல்கிறத விட அதை விட லவ்வாக தானே இருக்கேன்.
அப்புறம் என்ன? நான் சொல்ல மாட்டேன். சொல்லி தான் தெரியணுமா உங்கள் மேலே எனக்கு லவ் இருக்குன்னு? ம் இல்லை தான், பட் இருந்தாலும் அது ஒரு தனி ஃபீல் ரீ. ம் எனக்காக நான் உன்கிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி ஒரே ஒரு டைம் என்கிட்ட சொல்கிறியா? ப்ளீஸ் சொல்லேன். சரி சொல்கிறேன், கண்ணை மூடுங்க. சரி, கண்ணை மூடிட்டேன், சொல்ல. ஜம்மன். சொல்லு. ஜம்மன், ஐ மிஸ் யூ. எது மிஸ் யூவா? அடியே, நான் உங்ககிட்ட இந்த வேர்டு அடி கேட்டேன். இதுவும் 3 வேர்ட்ஸ் தானே, அப்புறம் என்ன? எனக்கு இந்த வேர்டெலாம் வேண்டாம், எனக்கு அதுதான் வேணும். சொல்லு, அது எப்படி நீ சொல்ல போகிற? அப்படி இல்லை ஜிம்மன், அந்த வேர்டை விட மிஸ் யூ அப்படின்ற வேர்டில் எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது தெரியுமா? நீங்கள் ஒருத்தர்கிட்ட லவ் யூ அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப டீப்பாக மிஸ் யூன்னு சொல்லி பாருங்கள், அது தனி ஃபீலாக இருக்கும். ஒரு 100 டைம்ஸ் லவ் யூ சொல்கிற ஃபீல் வரும் தெரியுமா? என்னமோ சொல்கிற. சரி, எப்படி இருந்தாலும் வாயிலேருந்து அந்த வேர்டை வர வைக்காமல் நான் விடவே மாட்டேன். பார்க்கலாமா? பார்க்கலாமே, நல்லா பார்க்கலாம். ஓயான், ஜானு கூப்பிட்றா. உங்கள் கூட நான் இருக்கவே விட மாட்டேறா ஜிம்மன். எப்போ பாரு உங்கள் கூட நான் எப்போல்லாம் பேசுகிறேனோ, எப்போல்லாம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் கூப்பிட்டுடுறா. இவன் ஏன் இப்படி இருக்கானே எனக்கு தெரிய மாட்டுது. உங்கள் கூட நான் எப்பயாச்சும் தான் இருக்கேன். கொஞ்ச நேரமாச்சும் சரி ஜிம்மன் கூட இருக்கட்டும் அப்படின்னு விடலாம்ல. பாருங்க, இப்போவும் கூப்பிட்டுட்டா. நம்ம பேசி ஒரு 10 மினிட்ஸ் இருக்குமா, அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டா. இப்போ எதுக்கு கூப்பிட்றாளோ? ஜானு, என்னடி? ஏய், டெரஸில் என்னடி பண்ணிகிட்ருக்க? கீழே வா. சரி ஜிம்மன், நான் அப்புறமா வரேன். நீங்கள் இங்கே இருங்க, ஓகேவா? எங்கேயும் போயிடக்கூடாது. நம்ம வந்தோடனே மூவி பார்க்கலாம். போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். சரியா? சீக்கிரம் வந்துடு எங்கூட. சீக்கிரம் வந்துடுறேன். ஜானு, எதுக்கு என்ன கூப்பிட்ட? நான் இப்போ தான் ஜிம்மன் கூட பேச ஸ்டார்ட் பண்ண தெரியுமா, அதுக்குள்ளே கூப்பிட்டுட்டேன். பாவம் அவர் ஃபேஸ் எல்லாம் அப்படியே டல்லாகிடுச்சு தெரியுமா? ஏன் நீ இப்போ பாரு இப்படியே பண்ணிகிட்டே இருக்க? ஓ, ஜிம்மன் கூட பேசிகிட்டு இருந்தியா? ஆமாம். எதுக்கு கூப்பிட்டேன் என்ன? அது இல்லை, உனக்கு கால் வீங்கி இருந்துச்சுல்ல, அதான் ஆயில்மெண்ட் போட கூப்பிட்டேன். எங்கே காலை காட்டு. ஜானு, அது ஜிம்மன் எனக்கு பிடிச்சி விட்டுட்டாரு தெரியுமா? இப்போ எனக்கு பெயினே இல்லை. நீ வேணா பாரு. கால் வீங்கி இருந்துச்சுல, இப்போ எல்லாமே சரியாக போச்சு. ஓ அப்படியா? சரி, ஆயில்மெண்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கோ, அப்போ தானே சரியாகும். ஜானு, எனக்கு எல்லாமே சரியாக போச்சு. நீயே பாரு என் காலை. இல்லைம்மா, அது இன்னும் பெயினாக தான் இருக்கும், எனக்கு தெரியும். இன்னும் பாரு, வீங்கி தான் இருக்கு. என் செல்லம்ல, என் பேச்சு கேளுங்க, வாங்க வந்து உட்காருங்க. ஜானு, நீ ஏன் என்ன சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுற? நீ எப்போவுமே என் குழந்தை தான். சரி, வந்து உட்காரு. வேணாம் ஜானு, எனக்கு வேண்டாம், எனக்கு பெயின்லாம் இல்லை. சரியா? நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? உன் ஜானு சொன்னா கேட்டுக்க மாட்டியா? ஆயில்மெண்ட் போட்டுக்க மாட்டியா ஓயன்? சரி, நான் போட்டுக்கிறேன், உனக்காக போட்டுக்கிறேன். போட்டு விடு. ஆனால் எனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதே, உனக்கே தெரியும்ல. சரி, அப்போது நான் போட்டுக்காத. இல்லை இல்லை இல்லை, நான் போட்டுக்கிறேன், நீ போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜானு உங்களுக்கு வந்து ஆயில்மெண்ட் போட்டு விட்றா. அப்போது உங்கள் அண்ணா ரெடி ஆகிட்டு வெளியில் வராரு. ஒயன், இந்த ஃபைல் பார்த்துட்டல, இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணணும். நல்லா பண்ணிவிடுவல்ல? ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஏய், என்ன நீ இன்னும் ரெடியாகாமல் உட்காந்துருக்க? ஆஃபீஸ் வரலையா நீனு? அண்ணா, அது நான் இன்னைக்கு வரல. ஏன் வரல? நான் என்ன சொன்னேன் நேற்று? முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, நம்ம போயே ஆகணும்னு சொன்னேனா இல்லையா? ஆனால் பட் ஜிம்மன், எனக்கு எந்த ரீசனும் வேணாம். எனக்கு நீ இப்போவே ரெடியாகி ஆஃபீஸ் என் கூட வரணும். ஜானு, பாரு ஜானு, இவன் என்னை எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கான். எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை. ஊரில் உள்ள எல்லா அண்ணனும் எல்லா தங்கச்சிக்கிட்டே எப்படி பாசமாக இருக்காங்க, ஆனால் இவன் மட்டும் எப்படி இருக்கான்? எனக்கு கொஞ்ச நேரம் கூட
கொஞ்சம் ஒரு நாள் கூட என்னை வீட்டில் இருக்கவே விட மாட்டான். எப்போவுமே ஆஃபீஸ் மீட்டிங்னு என்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். எனக்கு இவன் கூட இருக்கவே பிடிக்கல ஜானு. இவனை வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிடுறியா? குட்டிச்சத்தா, நீ ஆஃபீஸ் போகாமல் இருக்கிறதுக்கு நான் ஏன் ஆளை டிவோர்ஸ் பண்ணணுமா? அவன் என் பொண்டாட்டிடி, ஏன் பண்ணு. அவளாம் நான் இல்லாமலாம் இருக்க மாட்டான். அப்படிலாம் இல்லையே ஜானு, நான் இல்லாமல் தான் இருக்க மாட்டா. நீ இல்லாமல் ஹாப்பியாக இருப்பாளே. நீ வேணா பார்க்குறியா? ஜானு, உனக்கு நான் வேணுமா இல்லை அவன் வேணுமா? இப்போவே சொல்லு. அது என்ன இழுக்கிற? அப்போ நான் வேண்டாமா? உனக்கு அவன் தான் வேணுமா? இந்த கொரியாக்காரன் தான் வேணுமா ஜானு? நான் வேண்டாமா? என் கண்ணை பாரு, என் மூஞ்ச பாரு. இப்போ சொல்லு. இப்போ சொல்லு. வேண்டாமா? அவன் தான் வேணுமா? இல்லை எனக்கு நீ தான் வேணும். எப்போவுமே என் ஒயின் குட்டி தான் எனக்கு வேணும். உன் அண்ணாவை டீலில் விட்டுடலாம். பாவம் பொழைச்சி போட்டும், அவர் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டும், நம்ம மட்டும் இருக்கலாம். சரியா? அப்படி சொல்லு ஜானு. என் ஜானுன்னா என் ஜானு தான். சரி, போயிட்டு ஆஃபீஸுக்கு ரெடி ஆகுறியா? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? இப்போ தானே சொன்னேன் நான் குழந்த இல்லைன்னு. நீ எப்போ பாரு என்னை குழந்த மாதிரியே ட்ரீட் பண்ணுற. குட்டி பிசாசு, பேசிகிட்டே இருக்காதடி. ஐயோ, காதெல்லாம் வலிக்குது. வா, ரெடியாகு வா. உனக்கு 5 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வர்றேன். ஓகேவா? எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு வர்றேன். நான் காரில் வெயிட் பண்ணுறேன். சரி, நான் போகிறேன். ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிடுறீங்க. இங்கே ஜானு வந்துட்டு ஹச்சன் கிட்டே போகிறா. எங்கே? சொல்லு பண்ண, என்ன வேணும்? அது அவள் ரொம்ப பாவம். அவகிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க. அவள் குழந்த. எனக்கும் தெரியும்டி, அவள் என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு. உனக்கே தெரியும்ல. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. என் தங்கச்சி எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கே தெரியும்ல அவள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான்னு. நீயும் பார்த்துட்டு தானடி இருக்க. எனக்கு வேறு வழி தரலடி. அவகிட்ட இப்படி பேசியாச்சும் அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் தான் நான் நினச்சிட்ருக்கேன். அவள் வீட்டில் இருந்தா இல்லை, சரி வராது. எப்போவுமே அவளை ஒரு மாதிரி பிஸியாக தான் வச்சுக்கணும். அவள் லைஃப்பை பார்க்கணும், கரியரை பார்க்கணும். அதுக்காக தானே அவள் கஷ்டப்பட்டு படித்தா. இப்போது என்னால் அப்படி பார்க்க முடியாதுடி அவளை. ஸோ அவகிட்ட நல்லபடியாக அழுதுட்டு சொன்னாலோ இல்லை சிரிச்சிட்டு சொன்னாலோ அவள் கேட்க மாட்டாள். இப்படி சொன்னால் மட்டும்தான் அவள் கேட்பாள். என் தங்கச்சி எனக்கு முக்கியம். அவள் நல்லா ஆகணும்னா நான் இப்படி தான் இருக்கணும். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ஒரு டைம் உன்னை எனக்கு பிடிக்கல, ஐ ஹேட் யூ, நீ என் அண்ணா இல்லை அப்படின்லாம் சொல்லும் போது அவள் குழந்தடி, அவளுக்கு எதுவுமே புரியல. ஒன் டே புரிஞ்சுப்பா. அவள் என்ன நல்லா புரிஞ்சுப்பா. அப்போ சொல்லுவா, அண்ணா உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தான் என் ஃபேவரெட், நீ மட்டும்தான் எனக்கு வேணும், உன்னை மாதிரி எந்த அண்ணாவுமே இல்லை, ஐ லவ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லுவாள். அந்த டேக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டே வர வரையும் நான் இப்படி தான் இருப்பேன். அந்த டே வரணுன்னா அவள் நார்மலாக இருக்கணும். அவள் எப்போ மாறுவான்னு இருக்கு. என்னால் முடியல பண்ண. அச்சன், சரி சரி, ஒன்றும் இல்லை அழாதீங்க. அவள் சரியாகிடுவா. நம்ம தான் அவள் கூடவே இருக்கோம்ல, அவள் சீக்கிரமே சரியாகிடுவா. எனக்கு நம்பிக்கை இல்லடி. கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்துட்டுருக்கேன். 1 நாளா 2 நாளா 7 வருஷமாக அவளை சரி பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்கே நம்மளால் ஒரு பர்சன்டேஜ் கூட நம்மளால் மாற்றவே முடியலல்ல. என்னால் முடியலடி. சரி, எல்லாம் சரியாகும். நான் காரில் வெயிட் பண்ணுறேன். நான் இங்கே இருந்தால் ரொம்ப அழுதுருவேன், அப்புறம் கண்டுபிடிச்சிடுவா. ஓகேவா? நான் காரில் வெயிட் பண்ணுறேன். பார்த்துக்கோ, சரியா? பத்ரம், லவ் யூ அப்படின்னு ஹச்சன் வந்து கீழே கார்கிட்ட போயிடுறாரு. இங்கே ஜானுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் டியர்ஸ்லாம் வந்து வைப் பண்ணிவிட்டு உங்களுக்காக வந்து ஃபுட்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. ஃபைனலி நீங்களும் வந்துட்டு ரெடி ஆக்கிட்டு ஹாலுக்கு வர்றீங்க. அப்போது ஜானு தான் உங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஃபீட் பண்ணி விட்றா. ஜானு போதும்,
வயிறு ஃபுல்லாகிடுச்சு ஜானு, போதும். ஒயன் இல்லை, கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்க. என்ன 2 வாய் வாங்கிக்கோ. காட்டு. ஜானு போதும் ஜானு, என்னால் முடியல, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் என்னால் நடக்கவே முடியாது, அப்புறம் கால் வலி வந்துடும். ஓகேவா? ஜானு மூஞ்சி அப்படி வைக்காத. நீ தான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, ஓ என் கூட பேசாத. ஜிமன் கொடுத்தா மட்டும் வாங்கிப்பல்ல, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? சரி சரி, அப்படியே சொல்லாத. சரி 2 வாய் மட்டும் ஊட்டணும், ஓகேவா? 2 வாய் மட்டும் அப்படின்னு ஃபுல்லாக சாப்பிட்றீங்க. இப்போது உங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ப்ரெசன்டேஷன்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருப்பீங்க. அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கூடையுமே நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே வந்துட்டு அவங்க எல்லோரும் ஹாப்பி ஆகிடுவாங்க. உயன் மேம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட் பாண்டு தான் வந்து உங்களுக்குள்ளே எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். நீங்கள் ஒரு பர்சன் கூட விட மாட்டீங்க, எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் டேஸ் வந்து இதே மாதிரி தான் போகுது, ரொம்ப டைட்டாக போகுது. ஹச்சன் வந்துட்டு உங்களை வீட்டில் இருக்கவே விட மாட்டார். எப்போவுமே வந்துட்டு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துடுவார், இல்லை எதனா ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவார். சேம் ஜானு, நீங்கள், ஹச்சன் 3 பேர் அங்கே எங்கேயாச்சும் வெக்கேஷன்லாம் போயிட்டு வருவீங்க. வீட்டில் உங்களை இருக்கவே விட மாட்டார். ஜானு 7 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா. ஸோ ஹச்சன் வந்து ஜானு ஒன் டே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ நீங்கள் மட்டும்தான் அன்றைக்கி ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி நீங்கள் மார்னிங் ஆஃபீஸ் போயிருப்பீங்க. ஈவினிங் காரில் வரலான்னு பார்க்குறீங்க. பட் உங்களுக்கு காரில் வர்றதை விட பஸ்ஸில் போகிறது இல்லை நடந்து போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே அன்றைக்கி வந்துட்டு கார்லாம் வேண்டாம், நம்ம நடந்து போகலாம், அதான் ஹச்சன் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்தே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும் வீடு. ஸோ வந்துடலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. நடந்து வர பாதை எல்லாமே வந்துட்டு நிறையா கார், பஸ் அப்படிலாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அது எல்லாமே வந்து அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. சவுத் கொரியாவில் சோல் சிட்டி ரொம்ப பிஸியான சிட்டி, அது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்துட்டு அட்மையர் பண்ணி பார்த்துட்டே போகிறீங்க. மெதுவாக நடந்து போயிட்டுருக்கீங்க. கேபாப் ஐடல்ஸோட பிக்சர்ஸ் வாலில் நிறையா ஒட்டியிருக்காங்க. அவங்களோட டாய்ஸ், ஷாப்பிங் மால் அது எல்லாமே இருக்குது. நீங்கள் அது எல்லாமே வந்து பார்த்துட்டே போயிட்டே இருக்கீங்க ஒரு ஸ்மைலோட. உங்களுக்கு எப்போவுமே ஆஃபீஸ் வந்துட்டு 9 o'clock தான் முடியும். பட் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஒரு 11:30 இருக்கும். நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஆனால் ஏன்னு தெரில, உங்கள் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு கேர் பண்ணிக்காமல் ஜஸ்ட் வாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போது ரொம்ப இருட்டாக இருக்குது ஒரு பிளேஸ், ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி. அங்கே நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. தூரத்தில் ஒரு பார்க் இருக்குது. சரி அங்கே போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே போகிறீங்க. ஆனால் பார்க்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் போதே நீங்கள் நடக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் மாதிரி நிற்கிறீங்க. உங்களால் கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியல. அப்படியே அதே பிளேஸ்லேயே நின்றுட்டுருக்கீங்க. தூரத்தில் ஒரு குட்டி பொண்ணு அழகாக 2 போனிடைல் போட்டுட்டு, ஒரு 5 வயசு இருக்கும். அவள் அழகாக அவங்க டேடி மம்மி கூட வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கா. அவங்கள தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு தலைலாம் சுற்றுது, அப்படியே ஹார்ட்டெல்லாம் ஹெவி ஆகுது. நீங்கள் அப்படியே படப்படன்னு இருக்கு உங்களுக்கு. மெதுவாக பக்கத்தில் நடந்து போகலான்னு பார்க்குறீங்க. பட் யூ காண்ட். அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அந்த குழந்தையோட அப்பா அந்த பாப்பாவுக்கு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறாரு. சேம் அவங்க ஒய்ஃபுக்கும். அவங்க ஒய்ஃப் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஃபேஸ் பார்க்கும் போதே ஒரு மாதிரி க்ளோவாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பினஸ் அவங்களோட ஃபேஸில். அவங்க 2 பேருமே பார்க்குறக்கு லவ்லியான கப்பலாக தெரியுறாங்க. அவங்க 3 பேரும் அந்த பார்க்லேயே ரொம்ப நேரம் விளையாண்டுட்ருக்காங்க. நீங்கள் அது எல்லாமே கண்ணெடுக்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் அவள் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறா. இங்கே அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேர் கண்ணிலையும் அவ்வளோ லவ். 2 பேருமே பார்த்துட்டு ஒருத்தர் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. தென் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. இப்போது மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். நீங்கள் வேக்க பார்க்குறீங்க. எந்திரிச்சா சுற்றி இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் கண் முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஜானு அண்ட் ஹச்சன் தான் வந்து இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் கொஞ்சம் நேரத்தில் ரியலைஸ் பண்ணுறீங்க உங்கள் ஹேண்டெல்லாம் பெயினாக இருக்குது. எஸ், குளுக்கோஸ் தான் வந்து மாட்டியிருக்காங்க. பக்கத்தில் டாக்டர் ஒரு ரிப்போர்ட் ஃபைலை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் அப்படியே பிளாங்க் ஃபேஸோடு வந்து ஹச்சனை பார்த்துட்ருக்கீங்க. ஜானு உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஜானு ஜானு எனக்கு என்னாச்சு? ஜானு ஒயன் ஒயன்
எந்திரிச்சிட்டியா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல ஒயன்? நல்லா தானே இருக்க? ஒன்றும் இல்லைல்ல ஒயன்? ஜானு, இது என்ன பிளேஸ் ஜானு? ஹாஸ்பிட்டல். நான் ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் ஜானு? எனக்கு என்னாச்சு? அண்ணா, நான் வீட்டுக்கு போகலாம். நான் எங்கே இருக்கேன்? வீட்டுக்கு போகலாம். எனக்கு இந்த பிளேஸ் பிடிக்கல. இல்லை ஒயன், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போயிடலாம், ஓகேவா? உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா தான் இருக்க. நீ நல்லா தான் இருக்க. அது ஜானுக்கு முடியலை, அதான். சரியா? உனக்கு தூக்கம் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு இங்கே படுக்க வச்சுருக்கோம், ஓகேவா? உனக்கு ஒன்றும் இல்லை, பயப்படாத. நான் கையில் அது ஒன்றும் இல்லைம்மா. நீ நைட்டு ஒழுங்காக சாப்பிட்லையா? அதான் மயக்கம் வந்துடுச்சு உனக்கு. அதாம்மா. உனக்கு ஒன்றும் இல்லை. இல்லை, ஆனால் எனக்கு எதுவும் ஞாபகம் வருது. ஒன்றும் இல்லடி, நீ எதுவும் நினைக்காத. ஒன்றும் இல்லை, நீ எதுவும் நினைக்காத, சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிறக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றும் ஞாபகப்படுத்த வேண்டாம். நீ நல்லா தான் இருக்க, ஒன்றுமே இல்லை, சரியா? ஜானு, நீ அவளை தூங்க வை. தூங்க வை. டாக்டர், அவளை தூங்க வைங்க. சார், இன்னும் எவ்வளோ நாள் தான் நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து மறைப்பீங்க? இன்னும் எவ்வளோ நாள் தான் அவங்க இப்படி இருப்பாங்க? பேசுங்க சார், மனசை விட்டு பேசுங்க. அவங்களுக்கு புரிய வைங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு அது நல்லது. இன்னும் எவ்வளோ இயர் இந்த மாதிரி இருப்பாங்க? கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு இவங்க இந்த மாதிரி ஆகி. புரிஞ்சுக்கோங்க சார். அதில் இருந்துட்டு ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதை சால்வ் பண்ண நினைங்க ப்ளீஸ். நான் ஒரு டாக்டராக யோசிக்கும் போது இதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பேசினாதான் அது எல்லாமே சரியாகும். ப்ளீஸ் சார், பேசுங்க, நான் போகிறேன் அப்படின்னு அந்த டாக்டர் போயிடுறாரு. இங்கே உங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுது, ஏதேதோ ஞாபகம் வர மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்போ சடனாக உங்கள் மைண்டில் ஜிம்மன் வராரு. அவ்வளோதான், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இப்படியால ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எனக்கு அதை சொல்ல தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி அழுகுறீங்க. அவ்வளோ பெயினோட அப்படி கத்தி அழுறீங்க. இங்கே ஜானுக்கா பயமாக இருக்குது. ஹச்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு, பட் முடியலை அவர்னாலையுமே. நீங்கள் அப்படி அழுறீங்க. ஜானுவை அவளுக்கு எதனா ஆகிடும், அவள் ரொம்ப பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருப்பாரு ஹச்சன். இங்கே நீங்கள் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வார்டு ஃபுல்லாக உங்கள் சவுண்டு தான். அப்படி கத்துறீங்க, நீங்கள் செம்மையாக கற்று அழுகுறீங்க. இங்கே ஹச்சனும் ஜானும் வெளியில் உட்காந்து அழுகுறாங்க. ஏங்க, நீ எவ்வளோ நேரம் தான் அழுதுகிட்டே இருப்பான்? என்னால் முடியல, ப்ளீஸ். அவள் அழுக வேணான்னு சொல்லுங்க. அவள் ரொம்ப பாவம் ஹச்சன். அவள் என் குழந்தை, அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான். என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ், நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அவளை. அவளுக்கு எதுவுமே தெரியவே வேண்டாம். அவள் இப்படியே இருக்கட்டும். அவள் சரி கூட ஆக வேண்டாம், இப்படியே இருக்கட்டும் ஹச்சன். நம்ம போயிடலாம். பாவம் இல்லை, நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் ஹச்சன், ப்ளீஸ். வாங்க போகலாம், அவளை கூட்டிகிட்டு. அவள் இங்கே இருக்க வேண்டாம், அவள் கத்தி அலறா. வாங்க ஹச்சன், போகலாம். இல்லடி, அவள் அழட்டும். அவள் இப்போவாச்சும் அழட்டும். இப்போவாச்சும் அவளுக்கு என்ன உண்மைன்னு புரியட்டும். நான் எவ்வளோ வருஷம்தான் பொய்யான விஷயத்தை நம்பிக்கிட்டு பொய்யான ஒரு ஆள் கூட இருப்பா அவள். ஜிம்மன், அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்றதை அவள் தெரிஞ்சுக்கிட்டா. அவள் ஆசைப்பட்ட ஜிம்மன் அவளோடது இல்லை, அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை அவர் பார்த்துட்ருக்காரு. ஜிம்மன் அவளோட ஃபிக்ஷனல் கேரக்டர் மட்டும்தான், உண்மை கிடையாது அப்படின்றது எல்லாமே அவள் புரிஞ்சுக்கட்டும். அவள் இங்கே இருக்கட்டும், அவள் புரிஞ்சுக்கட்டும் ஜானு. இன்னும் எவ்வளோ நாள் தான் அவள் இப்படியே இருப்பா? இல்லை, அவள் இங்கே இருக்கிறது தான் கரெக்ட். அவள் புரிஞ்சுக்கட்டும், அழட்டும். எவ்வளோ அழுகிறாளோ அப்போ தான் அவளுக்கு அது புரியும். அதுதான் உண்மை. நம்ம நினச்சிட்ருக்க ஜிம்மன், நம்ம கூட இருக்கிற ஜிம்மன் உண்மை கிடையாது. அதை நம்ம மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம்.
இமேஜினேஷன்லேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது அவளுக்கு புரியட்டும். பட் அச்சன் அவளால் தாங்கிக்க முடியாது. அவள் பாவம் இல்லை, அவள் குழந்த, இப்படி எப்படி தாங்கிக்குப்பா? எனக்கு புரியுதுமா, ஆனால் ஒரு சில விஷயம் அவளாக தான் புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணாலோ இல்லை நம்ம சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாலோ முடியாது. அவளாக தான் புரிஞ்சுக்கணும். அவளாக புரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் ஆகி லைஃப்பை பார்க்கட்டும். இப்போ நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம சொன்னாலும் நம்ம சொல்லி 7 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஜிம்மினுக்கு இன்னொரு பொண்ணுக்கும் மேரேஜ்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து அவள் அப்படி தான் இருக்கா. என்னால் அதை சொல்லக்கூட முடியல. ஆனால் அதுதான் உண்மை. ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா. அப்போலேருந்து தனியாக போய் உட்காந்து பேசுகிறது, ஜிம்மன் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கா. போதும் ஜானு, அவள் அழட்டும், எல்லாமே தெரிஞ்சுக்கட்டும். அவள் நினைக்கிற ஜிம்மன் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு அவங்க 2 பேரும் அழுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஜிம்மன் கூட பேசிகிட்டு இருந்திருப்பீங்கள்ல, அது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் மட்டும்தான். ஜிம்மன் தான் உங்களுக்கு எல்லாமே. ஜிம்மனுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் வந்து கஷ்டப்பட்டு படித்து கொரியா வந்திருப்பீங்க. அவருக்காக தான் ஒர்க்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அவரை தான் மேரேஜ் பண்ணிப்போம், அவர் கூட தான் இருப்போம், அவர் தான் எனக்கு எல்லாமே, என்னோட ஐடல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ் வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ்லேயே வந்துட்டு அவருக்கு மேரேஜ் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து இப்படி நீங்கள் ஆகியிருப்பீங்க. ஸோ ஒரு 7 இயர்ஸ் அப்படியே போகியிருக்கும். ஒரு 1 இயர் நீங்கள் எதுவுமே யாரு கூடயுமே பேசாமல் ஒரு டார்க் ரூம்லேயே வந்து இருந்திருப்பீங்க. ஈவன் ஜானு கூட நீங்கள் பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டீங்க. ஆனால் கூட நீங்கள் வந்து பேசக்கூட இல்லை, அப்படியே தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஹச்சன் வந்து உங்களை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் உங்களை வந்து ஆஃபீஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார். அன்னையிலேருந்து இப்போ வர உங்களை தனியாக வந்து வீட்டில் இருக்கவே விட மாட்டாங்க. நீ வீட்டில் இருந்தால் எதனா நினச்சிட்ருப்பீங்க, இமேஜினேஷன்லேயே வந்து இருப்பீங்க, ரியாலிட்டி வந்து உங்களுக்கு புரியாது. அப்படின்றனாலேயே உங்களை வந்துட்டு வீட்டில் இருக்க விட மாட்டாங்க. இப்போ ஒரு ஆஃப்டர் 2 months நீங்கள் ஒரு டார்க்கான ரூமில் இருக்கீங்க. ஒரு குட்டி வெளிச்சம் கூட இல்லை, உங்களை சுற்றி ஃபுல்லாக இருட்டு தான். என்ன இருக்குன்னு கூட பார்க்க முடியாது, அப்படி இருக்குது. ஃபுட்டு கூட நீங்கள் வந்துட்டு அவ்வளோவா சாப்பிட மாட்டீங்க. ஜானு வந்து தூரத்தில் இருந்து வச்சுட்டு போவா. டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டாலே நீங்கள் வந்து இப்படி கத்துவீங்க. ஸோ அதனாலேயே அதுக்கு பயந்துக்கிட்டு டோர் பக்கத்தில் வச்சுட்டு போவா. நீங்கள் அவள் போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி ஃபுட்டை வந்து எடுத்துப்பீங்க. அதுவுமே நீங்கள் ஃபுல்லாக சாப்பிடுவீங்களான்னு கேட்டால் கிடையாது. எப்போயாச்சும் உங்களுக்கே ரொம்ப பசிச்சா மட்டும்தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அப்போலேருந்து 2 months நீங்கள் வந்துட்டு டார்க் ரூம்லேயே தான் இருந்திருப்பீங்க. ஜானு, ஹச்சன் யார் கூடயுமே வந்து பேசியிருக்கவே மாட்டீங்க, ஆஃபீஸும் போயிருக்க மாட்டீங்க. இப்போது அந்த டார்க்கான ரூமில் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகி இருக்குது. உங்கள் கண்ணீர் எல்லாம் வடிஞ்சு அப்படியே ட்ரை ஆகி இருக்கும். ஐஸ் எல்லாம் அப்படியே டார்க்காக இருக்குது. பாதி நாள் நீங்கள் தூங்கியிருக்கவே மாட்டீங்க. ஸோ இப்போ நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் டார்க்கான ரூமில் ஒரு குட்டி வெளிச்சம் உங்கள் கண்ணில் வந்து படுது. அந்த வெளிச்சம் உங்கள் கண்ணிலே நல்லா படுறனால டிஸ்டர்ப் ஆகி நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா உங்கள் ரூமில் வந்துட்டு லைட்டாக குட்டியான வெளிச்சம் வந்தால் கூட உங்களுக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ அப்படியே கோவத்தோடு எந்திரிக்கிறீங்க. அதே கோவத்தோடு எந்த இடத்துல வெளிச்சம் வருதுன்னு போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் விண்டோவில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அது வந்து கண்ணாடி கிளாஸில் செஞ்ச விண்டோ தான். ஸோ ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா நைட்டு தான் நீங்கள் கோவத்தில் எல்லா பொருளையும் வந்துட்டு தூக்கி வீசும் போது அப்படியே அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் கோவம் வருது. வேகமாக போயிட்டு அந்த விண்டோ ஸ்க்ராட்ச் ஆகிருக்க பிளேஸ்லலாம் அப்படியே நல்லா குத்துறீங்க. அப்படியே உங்கள் கையிலலாம் அப்படியே குத்துது அந்த கிளாஸு, கையிலலாம் ரத்தம். நீங்கள் அதோட எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே குத்திகிட்டே இருக்கீங்க. ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. இங்கேருந்து போ, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு டார்க்னஸ் வேண்டாம். எனக்கு இந்த வெளிச்சம் வேண்டாம். ஓயன், யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி யாரும் என் ரூமுக்குள்ளே வந்தது. ஓயன், நான் தான். யாரும் வந்தது.
நான் தான் உன் ஜிம்மன். அவ்வளோதான். அந்த நேம் கேட்டோன்னே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. ஒரு செகண்ட் உங்கள் ஹார்ட்டெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகுது. எதுவுமே நீங்கள் பேசலை. அந்த இருட்டில் எதுவுமே உங்களுக்கு தெரியவும் இல்லை. அது ஒரு குட்டி வெளிச்சம், அது மட்டும்தான் தெரியுது. பக்கத்தில் உண்மையிலே ஜிம்மன் இருக்காரா இல்லையா அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு பார்க்கவும் முடியல. பட் அவரோட ப்ரெசன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் அவரை ஹோல்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறீங்க. பட் யூ காண்ட். பிகாஸ் ஜிம்மன் அந்த இடத்துல இல்லவே இல்லை. நீங்கள் தான் இமேஜின் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன் ஜிம்மன், ஜிம்மன் எங்கே இருக்கீங்க? ஜிம்மன் நீங்கள் எனக்கு வேணும். ஜிம்மன், ஜிம்மன், ஜிம்மன் என்னால் உங்களை பார்க்க முடியல. ஜிம்மன் என்னால் உங்களை தொட முடியல. ஜிம்மன், ஜிம்மன் எங்கே இருக்கீங்க? ஜிம்மன், ஜிம்மன். நான் எங்கேயும் போகல, உன் கூட தான் இருக்கேன். இதோ உன் பக்கத்துலேயே இருக்கேன். உனக்கு தெரியலையா ஓயன்? ஜிம்மன், 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 ஜிம்மன் எங்கே எங்கே இங்கே இருக்கீங்களா? ஜிம்மன், ஜிம்மன் என் பக்கத்தில் வாங்க. ஜிம்மன், 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 ஜிம்மன் நீங்கள் எனக்கு வேணும். ஜிம்மன், ஜிம்மன் எங்கே போனீங்க? ஜிம்மன், 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 ஜிம்மன் நீங்கள் எனக்கு கிடைக்கல. ஜிம்மன் நீங்கள் என்னை விட்டு போனீங்க. ஜிம்மன், 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 ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதே இடத்துல எகெயின் மயக்கம் போட்டு விழுகிறீங்க. இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்களே வந்துட்டு எந்திரிக்கிறீங்க. ஓயன், ஓயன் எந்திரி, ஓயன் எந்திரி. ஜிம்மன், ஜிம்மன், ஜிம்மன். ஓயன் ஒன்று தான். எந்திரி ஓயன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன். எந்திரி, என்னை பாரு. ஜிம்மன், ஜிம்மன் பார்க்குறேன். ஜிம்மன் லைட் ஆன் பண்ணு. ஆன் பண்ணு. லைட், 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 லைட். ஜிம்மன், ஜிம்மன் கண்டுபிடிச்சிட்டேன். ஓயன், ஜிம்மன், ஜிம்மன் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே இருக்கீங்க ஜிம்மன்? என் கண்ணுக்கு நீங்கள் தெரியல. ஜிம்மன், ஜிம்மன் உங்களை பார்க்கணும். ஜிம்மன் உன் கண்ணு முன்னாடி தாண்டி இருக்கேன். நான் தெரியலையா? இவ்வளோ நாள் நான் உன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சல ஓயன். இப்போ ஏன் தெரியலை? ஏன் தெரியலை? ஜிம்மன் எனக்கு தெரியல. நீங்கள் ஏன் தெரியலன்னு எனக்கு தெரியல. ஜிம்மன் நான் உங்களை பார்க்கணும். ஜிம்மன் நான் உங்களை பார்க்கணும். நான் உங்களை பார்க்கணும். உங்கள் ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ணணும். ஜிம்மன் நீங்கள் எனக்கு வேணும். ஜிம்மன் நீங்கள் என்னோடது தானே? நீங்கள் என்னோடது தானே ஜிம்மன்? ஆனால் நான் அன்னைக்கு பார்க்கல. உங்களை மாதிரியே ஒரு பர்சனை நான் பார்த்தேன். அவங்க ஒய்ஃப் கூட அவங்க குழந்தை கூட இருந்தாங்க. உங்களை மாதிரியே இருந்துச்சு. இல்லை நீங்கள் அது கிடையாதுல்ல ஜிம்மன்? நீங்கள் அது கிடையாதுல்ல? இல்லை ஓயன், அது நான் தான். அது என்னோட ஃபேமிலி. அவள் என்னோட குழந்தை. அவங்க என்னோட ஒய்ஃப். அப்போ அப்போதான் நீங்கள் தானா ஜிம்மன்? அப்போ நீங்கள் என்னோடது இல்லையா? அப்போ நான் பார்த்தது உண்மையா ஜிம்மன்? உண்மையா? அப்போ என் கண்ணு முன்னாடி இப்போ இருக்கிறது நீங்கள் தானே ஜிம்மன்? நீங்கள் தானே? இல்லை போய் சொல்கிறீங்க. எனக்கு தெரியும். என் புரிஞ்சுக்கோ. நான் இப்போ முன்னாடி இருக்கிறது உண்மையான ஜிம்மன் கிடையாது. இது நான் கிடையாது. உன்னோட இமேஜினேஷன், அவ்வளோதான்.
புரிஞ்சுக்கோ ஒயன். உன் கண்ணு முன்னாடி இருக்கிறது உண்மையானது கிடையாது. நீ நினைக்கிறது எதுவுமே உண்மையானது கிடையாது. ஆ நீ நீ ரியாலிட்டிக்கு வா ஒயன். ஏன் அப்படி இருக்க? நான் உன்னோடது இல்லை ஒயன், புரிஞ்சுக்கோ. ஆனால் ஏன் நீங்கள் ஏன் என்னோடது இல்லாமல் போனீங்க? என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உங்களுக்காக தான் நான் இந்தியாவிலேருந்து வந்து ஒரு செகண்ட் உங்களை மட்டும்தான் நான் நினச்சேன். உங்களுக்காக மட்டும்தான் நான் இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் இல்லைன்னா என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எப்படி நீங்கள் என்னோடதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸ்டில் இப்போ இப்போ நீங்கள் என்னோடது இல்லை, வேற ஒருத்தவங்களோடதுன்னு சொன்னால் என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஒயன், முதல்ல இங்கே பாரு. முதல்ல அழுகிறத ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னேன். நான் சொன்னால் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா ஒயன்? அப்போ அழுகையை ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணிவிட்டு இனி அழமாட்டேன். அழக்கூடாது. நான் சொல்கிறத நல்லா தெளிவாக கேட்கணும், புரியுதா? நான் இப்போ முன்னாடி இருக்கிறது உண்மையான ஜிம்மன் கிடையாது. உன்னோட ஜிம்மன் கிடையாது, உன்னோட மனசாட்சின்னு வச்சுக்கோ, ஓகேவா? ஒரு மனசாட்சியாக நான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன், ஓகேவா? நான் உன் ஜிம்மன் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஒயன், என்னால் தானே இது எல்லாமே. ஏன்னா நீ பார்த்ததுலேருந்து என் மேலே எவ்வளோ ஃபால் ஆன, எவ்வளோ அடிக்ட் ஆன, எவ்வளோ லவ் வச்ச, எவ்வளோ கேர் வச்ச. நீ என்னை பார்த்தது கூட இல்லை நேரில், இல்லை என்ன ஒரு குட்டி ஃபோட்டோவா ஏதோ ஒரு வீடியோவில் என்னோடய எம்விஸை, என்னோடய ஆக்ஷன்ஸை, என்னோடய மூமெண்ட்ஸை அதை மட்டுமே பார்த்து என் மேலே லவ் அதிகமாக வச்சுருந்துருப்பல்ல. என்னோடய வாய்ஸ், என்னோடய ஸ்மைல், என்னோடய கண் எல்லாமே அதை பார்த்து ஃபாலோ ஆகியிருப்பல்ல, கரெக்டாக? கரெக்ட். எனக்கு தெரியும் உன்னோட லவ் எப்போவுமே உண்மையாக தான் இருந்திருக்கு. சிம்பிளாக சொல்லப்போனால் உன் லவ்வுக்கு நான் தான் டிசர்வ் இல்லை. மேபி நான் உன்னை என் ஒய்ஃபை பார்க்குறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துருந்தா மேபி உன்னவே கல்யாணம் பண்ணியிருப்பேனோ என்னமோ. எனக்கு ஏன் உன்னை தெரியாமல் போச்சு ஓயன்? எனக்கு தெரியலை. ஆனால் இதுதானே லைஃப். நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு கிடச்சிடணும்னு இல்லைல்ல. நமக்கு நினைக்கிறது எல்லாமே கிடச்சிட்டா அதில் என்ன ஹாப்பினஸ் இருக்குது? ஹாப்பினஸ் இருக்கும் தான், பட் அது லைஃப் இல்லை. நம்ம நினைக்கிறது எல்லாமே கிடைக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. நமக்கு பிடிச்சது கிடைக்கலனா கிடைச்சத பிடிச்சதா நினச்சி வாழணும். அதுதானே லைஃப். ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ ஒயன். உனக்கானது உனக்காக தேடி வரும். அதுதான் உன் லைஃப். நான் இல்லை, நான் உன்னோட ஹாப்பினஸ், அவ்வளோதான். உன்னோட அழகான மூமெண்ட், அவ்வளோதான். ஒரு மெமரி, இது மட்டும்தான் ஒயன். நான் உன் லைஃப் கிடையாது. உனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்கும். உன்னோட ஃபேமிலியை பார்க்கணும், உன்னோட கரியரை பார்க்கணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கூடையும் ஹாப்பியாக இருக்கணும். லவ் அவங்க மேலே நீ நிறையா வைக்கணும். லவ் எங்கள் மேலேயும் நீ வைக்கணும். ஆனால் ஐடல் மேலே எப்போவுமே ஃபால் ஆகாத, அடிக்ட் ஆகாத ஒயன். எங்களை ஜஸ்ட் ஐடல்ஸாக பாரு. அப்போ உனக்கு ரியாலிட்டி புரியும்னு நினைக்கிறேன். நீ புரிஞ்சுப்ப, எனக்கு தெரியும். என் ஒயன், என் ஆர்மி என்னை புரிஞ்சுப்பா. புரிஞ்சுப்பா ஜிம்மு. தட்ஸ் மை கேர்ள். இனிமே அவன் கூட தான் இருந்திருக்கேன் எல்லா டேஸ்லேயுமே, எல்லா மூமெண்ட்ஸ்லேயுமே. நான் ஃபஸ்ட் டைம் முன்னாடி நான் இமேஜினேஷனில் வர காரணம் வந்த டே உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னோடய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்போ நீ ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோக்காகி அழுதுட்டு இருந்தல்ல, அப்போ தான் உன் கண்ணு முன்னாடி நான் வந்தேன்.
என்னை எப்போ நீ இழந்துட்ட, நான் உனக்கானது இல்லை அப்படின்னு நீ புரிஞ்சுக்கும் போது நான் உன் கண்ணு முன்னாடி வந்தேன். ஏன் வந்தேன் தெரியுமா? யா, நான் ஒரு ஐடல். எனக்குன்னு நிறைய ஆர்மிஸ் இருக்காங்க, அவ்வளோ லவ் கொடுக்க நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. ஆனால் எனக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும்ல, இருக்கும்ல ஒயன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்குன்னு ஒரு லைஃப் வந்தது, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்காக உங்கள் மேலே இருந்த லவ், உன் மேலே இருந்த லவ் அதெல்லாம் குறைஞ்சிடும், அதெல்லாம் இல்லைன்னா ஆகிடாது. நீ அன்னைக்கு ரொம்ப ப்ரோக்காகி அழுத, ஜிம்மன் எனக்கு இல்லை, அப்போது லவ் எல்லாமே வேஸ்ட்டு தான், லவ்ன்றது ஒன்று இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்த. அப்போ தான் நான் வந்தேன் ஃபஸ்ட் டைம். உன் கண்ணு முன்னாடி வந்தேன். லவ்ன்றது ஒன்றா வாழ்ந்தாதான், இல்லை ஒன்றா ஹாப்பியாக ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒருத்தரை லவ் பண்ணவங்களே மேரேஜ் பண்ணிவிட்டு இருந்தால் மட்டும்தான் லவ் இல்லை. அவங்க இல்லைனாலும் அவங்கள நினச்சி ஹாப்பியாக அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நினச்சி பார்த்து கடைசி வரை வாழ்கிறது தான் லவ். அதை புரிய வைக்க தான் நான் வந்தேன். ஆனால் அப்படி நீ புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை. அதுக்கப்புறம் நீயாவே நான் உன் கூட இருக்கிற மாதிரி நிறைய இமேஜினேஷன், நான் உன் கூட இருக்கிற மாதிரி, நான் உன்னோட ஹஸ்பண்ட், நீ என்னோடய ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி நீயா இன்னும் டீப்பாக இமேஜினேஷனுக்குள்ளே போய் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் உன்னை எப்போவுமே தப்பு சொல்ல மாட்டேன் ஒயன். உன்னோட லவ் அப்படி, நீ இப்படி ஆனதுக்கு உன்னோட லவ் தான் காரணம். எப்போவுமே ஸ்டேபிளாக இரு, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கும். நீ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும். ஹாப்பியாக இரு, சிரிச்சிட்டே இரு, நான் கூட தான் இருக்கேன் எப்போவுமே. இதோ இப்போ நீ அழுதல்ல, நான் உன் கண்ணு முன்னாடி வந்தேன். ஏன்? நீ என் மேலே லவ் வச்சுருக்குது உண்மை, அதனால தான் நான் உன் முன்னாடி வர்றேன். அதே மாதிரி தான் என் கூட நீ ரியாலிட்டியில் இருக்க முடியலனாலும் ஒரு ஃபிக்ஷனலில் என்னோடய ப்ரெசன்ஸ் எப்போவுமே ஃபீல் பண்ணிட்டு தானே இருக்க. இந்த மாதிரி தானே நீ இந்தியாவில் இருந்திருக்கும் போதும் ஃபீல் ஆகியிருக்கும், அதே மாதிரி தான் நீ இப்போயும் ஃபீல் பண்ணுற. அப்புறம் ஏன் உன்னை நீ ஏன் ஹர்ட் பண்ணிக்கிற? புரிஞ்சுக்கோ, நான் எப்போவுமே, நானும் சரி என்னோடய ஹியூங்ஸும் சரி எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்போம். எங்களுக்கும் பர்சனல் லைஃப் வந்தாலும் உங்களை எப்போவுமே நினச்சிட்டு தான் இருப்போம். எங்களோட லவ் எப்போவுமே உங்களுக்காக இருக்கும் அப்படின்னு ஜிம்மினோட ப்ரெசன்ஸ், அதாவது ஜிம்மினோட ஒரு சோல் இமேஜின் ஆகுதில்ல உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே நிறையா சொல்லுது, நிறைய பாசிட்டிவாக வந்து சொல்லிகிட்ருக்கு. நீங்கள் அது எல்லாமே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. டியர்ஸ் மட்டும் ஃபால் ஆகுறது உங்களுக்கு ஸ்டாப் ஆகவே இல்லை, ஆகிட்டே இருக்குது. உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை ரியாலிட்டியை. பட் ஸ்டில் அவர் சொல்கிறாரு, ஜிம்முன்னு சொல்கிறாரு அப்படின்றனால நீங்கள் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் போகட்டா? ஜிம்மன், போகாதீங்க ஜிம்மன். ஒயன், எனக்கு டைம் ஆச்சு, நான் போய் தான் ஆகணும். அவன் கூடவே இருக்க முடியாதுல்ல. அவன் கூட தான் இருப்பேன், பட் இனிமே ரியாலிட்டியில் இருப்பேன். ஒரு ஆர்மியாக நீயும் என் கூட தான் இருப்பேன், ஓகேவா? இனிமே இமேஜினேஷனில் சஃபர் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் போகிறேன், அகெயின் வருவேன் ரியாலிட்டியில். அப்போது அகெயின் நீ என்னை பார்க்கும்போது நீ நிறையா சேஞ்ச் ஆகியிருப்ப, எனக்கு தெரியும். இப்போ நான் போகிறேன். ஜிம்மன் ஜிம்மன் ஜிம்மன், போகாதீங்க ஜிம்மன், போகாதீங்க ஜிம்மன், ஜிம்மன் ஜிம்மன், ப்ளீஸ் ப்ளீஸ் போகாதீங்க ஜிம்மன். நான் போனோம் ஒயன், திரும்பாத அப்படின்னு சொல்லிகிட்டே அந்த சோல் வந்துட்டு அப்படியே வந்து மறையுது. அந்த சோல் மறைஞ்ச நெக்ஸ்ட்டு செகண்ட் நீங்கள் அப்படியே வந்துட்டு அமைதியாக உட்காடுறீங்க. எதுவுமே யோசிக்கலை, ஒரு மாதிரி பிளாங்க்டாக இருக்குது, அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ ஒரு 2 days இதே மாதிரி தான் போகுது. இங்கே ஜானுக்கு 9 months. அவள் எந்த ஒரு ஒர்க்குமே பார்க்க முடியாது, எல்லாமே வந்து ஹச்சன் தான் பார்த்துப்பாரு. சேம் உங்களுக்காகவும் அந்த ஃபுட்டெலாம் வந்து அப்பப்போ ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. நீங்கள் ஒரு 2 days ரூம்குள்ளே தான் இருந்திருப்பீங்க. இப்போ 3rd day இங்கே அவள் எப்போ சரியாகுவா? இன்னும் எவ்வளோ நாள் தான் ரூம்லேயே இருப்பேன். அவகிட்ட ஏதாச்சும் பேசி வெளியில் கூட்டிகிட்டு வாங்களே ப்ளீஸ். அவளுக்கு நான் ஃபீட் பண்ணணும், என் குழந்தைய நான் நல்லா பார்த்துக்கணும். ப்ளீஸுங்க, அவளை கூட்டிகிட்டு வரீங்களா? பண்ணு, நான் எவ்வளோ டைம் சொல்லி பார்த்துட்டேன்ல. முன்னாடி தான் நான் கூப்பிட்டேன், இப்போ மார்னிங் கூட நான் அவளை கூப்பிட்டுட்டு தான் இருந்தேன். வா ஒயன், எங்கள் கூட இரு, உன் ஜானுக்கு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவள் வருவா, ஆனால்
எப்போன்னா தெரியல. ஆனால் நமக்கு குழந்த பிறக்கிறக்குள்ளே வந்துட்டா சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. எஸ், நீங்கள் தான் உங்கள் ரூம்லேருந்து வெளியில் வர்றீங்க. அவங்க 2 பேருக்கும் செம்ம ஷாக். அவங்க 2 பேருமே எதுவுமே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நீங்கள் தானா, நிஜமாலே நீங்கள் வந்து வெளியில் நிற்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் அழகாக ஒரு சல்வார் போட்டுட்டு வெளியில் வர்றீங்க. அதாவது ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜிமினை நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்கள்ல, ஜிமின் வேறு ஒரு லைஃப் ஃபுல்லாக போயிட்டாரு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் இருந்திருப்பீங்கள்ல, அப்போ ஒரு லுக்கில் இருந்திருப்பீங்கள்ல, அந்த லுக்கில் தான் இப்போ எகெயின் நீங்கள் வெளியில் வர்றீங்க. அதை பார்த்தோன்னே ஜானுக்கு அவ்வளோ அழுக வருது. அவள் உங்ககிட்ட வரா, அவள் ஓடி வர்றதை பார்த்துட்டு நீங்கள் வேகமாக போயிட்டு அவளை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க சைடில். ஒயன் ஒயன் ஆண்டி ஒயன். ஏய் பொறுமையா ஜானு, என்ன இப்படிலாம் ஓடி வரக்கூடாது சரியா? பாப்பாவுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் பாப்பா வளர்ந்து வந்து என்ன தானே அடிப்பா, உன்னால தான் அவன் நிறைய டைம் ஓடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் அடிக்கும் பாப்பா. ஓடிலாம் வரக்கூடாது சரியா? அயன், நீ தான் அப்படி பேசுறியா? அயன், என் குழந்த, நீ நிஜமா வெளியில் வந்துட்டியா? ஆமாம். அப்புறம் உள்ளவே இருந்தா என் ஜானுவை எப்படி பார்த்துக்கிறது? அதான் வெளியில் வந்துட்டேன். அதோட என் கூட பிறந்தது ஒன்று இருக்கே, அதை நான் டார்ச்சர் பண்ணணும்ல, அதான் இனிமே நான் உள்ளே போகவே மாட்டேன், உங்கள் கூடவே தான் இருப்பேன். ஒயன், இது போதும் ஒயன். நீ 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 நார்மலாக ஆகிட்டால? நார்மலாக தானே இருக்க? நார்மலாக தானே சொல்கிற? எனக்கு கவலையே வேண்டாம், நான் நார்மலாக தான் இருக்கேன். ஓகேவா? நான் முன்னாடி இருந்த மாதிரி நீ இருக்க மாட்டேன் கண்டிப்பாக. சரி வா, உனக்கு ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணி விடவா? எப்போவுமே நீ தானே பண்ணி விடுவ, இப்போது நான் பண்ணுறேன் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஜானு உட்கார வச்சு ஃபீட் பண்ணி விட்றீங்க. ஜானுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹச்சன் உங்களே அப்படி ஷாக்காகவே தான் பார்த்துட்ருக்காரு ஸ்டில். டே வளர்ந்த மாடு, என்ன பேன் பார்த்துட்ருக்க? உட்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஹச்சன் வேகமாக ஓடி வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு அழுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வருது, பட் நீங்கள் அதை வந்து வெளியில் காட்டிக்கலை. அண்ணா என்னடா அழுற? சின்ன பையன் மாதிரி. எனக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிட்டேன் ஓகேவா? அல்லாத உன் மூஞ்ச பார்க்க முடியல. ஓடி, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? என் குட்டி பிசாசு என் கூடவே வந்துருச்சு. இனிமே மண்டை கொளராக பண்ண மாட்டேன்ல? கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் ஓகேவா? ஒன்றை வேணால் மண்டை கொளராக வைப்பேன். ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே ஜானும் வந்துட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ உங்கள் டேஸ் இதே மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஆஃபீஸ்லாம் எப்பவும் போல் போகுவீங்க. வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜிம்மினோட தாட்ஸ் அவ்வளவா முன்னாடி இருந்த மாதிரி வராது. ரொம்ப நார்மலாக தான் இருப்பீங்க. உங்கள் கரியரில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கோலீக் எல்லாருக்கூடையுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எப்பவும் போல் ஒன் டே ஆஃபீஸ் வந்து போயிட்டுருக்கீங்க. ஹச்சன் வந்து உங்கள் கூட வந்திருக்க மாட்டார். பிகாஸ் ஜானுக்கு வந்துட்டு பேபி வந்து பிறந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அவர் வந்திருக்க மாட்டார். ஸோ உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் நைட் ஒரு 9 o'clock அப்படி நடந்து போயிட்டே இருக்கீங்க. சேம் அன்னைக்கு போன அதே பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் போகிறீங்க. அதே மாதிரி உங்களோட வாக் அப்படியே ஸ்லோவாகி அப்படியே ஸ்டாப் ஆகுது. எஸ், ஜிம்மன் தூரத்தில் ஒரு ஃபேமிலி கூட ஹாப்பியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் உங்களுக்கு ஒரு மாதிரி பெயினாலாம் இல்லை. அதை பார்த்து ஒரு மாதிரி வார்மாக ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களோட ஐஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி ஜிம்மனோட ஸ்மைலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, நமக்கான ஒருத்தர் நமக்கு கிடைக்கலனாலும் அந்த ஒருத்தர் இன்னொருத்தவங்க கூட ஹாப்பியாக இருக்கும் போது அதில் கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ் வார்த்தையே இல்லை. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த குட்டி குழந்தைய பார்க்குறீங்க.
அவள் அப்படியே ஜிம்மன் மாதிரியே இருக்கா, குட்டியா, அவ்வளோ அழகாக இருக்கா, வாத்துக்குட்டி மாதிரி. நீங்கள் அது எல்லாமே பார்த்து சிரிக்கிறீங்க. இந்த டைம் கொஞ்சம் பக்கத்தில் தான் நின்றுருப்பீங்க, பட் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் நின்றுருப்பீங்க. அந்த குட்டி பாப்பா கூட ஜிம்மன் தென் அவங்க ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க. அப்போ அந்த பாப்பா கீழே விழுந்துடுறா தெரியாமல். வேகமாக ஜிம்மினும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு ஓடி போயிட்டு அந்த பாப்பாவை தூக்குறாங்க. தென் அந்த பாப்பா எகெயின் ஓடிடுறா. நீங்கள் அன்றைக்கி பார்த்த அதே ஃப்ரேம் மாதிரி இன்றைக்கும் ஜிம்மன் அவங்க ஒய்ஃப் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது இந்த டைம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அதே ஸ்மைலோட அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அந்த இடத்துலேருந்து போயிடுறீங்க. அப்படியே உங்கள் பேக் சைடு ஒரு 10 ஸ்டெப் பேக் ஒரு 2 பர்சன் உங்களை ரொம்ப நேரமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. அதில் ஒரு பர்சனோட கண் உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. அந்த பர்சனுக்கு நேம்லாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் நடந்து போகிறதே அவர் பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் குட்டியாக தான் இருப்பீங்க, உங்களே பார்த்துட்டே இருக்கார். உங்களை பார்க்கும் போதெல்லாம் அவரோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்குது. உங்களே தான் பார்த்துட்டே இருக்கார். அப்போது அவரோட ஃப்ரெண்ட், டே மச்சான், எவ்வளோ நாள்ரா இன்னும் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டே இருக்க போகிற? எப்போ போயிட்டு தான் நீ வந்து லவ்வை சொல்ல போறியோ எனக்கு தெரியல. இதுக்காக தான் இந்தியாவிலேருந்து இந்த கொரியாவுக்கு வந்தியா? இந்தியாவிலேருந்து எங்கேயாச்சும் சொல்லிடலாம் தானே வந்த? எவ்வளோ டேஸ்லாம் கிடையாது. அவளை நீ சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறல்ல? ஏதோ மிங்கின்னு திரிவீங்களே, அப்போலேருந்து நீ அவளை லவ் பண்ணிகிட்ருக்க. நான் அப்போ ரொம்ப பாவண்டா. உன்னால் நானும் கமிட் ஆகாமல் நீ எப்போ கமிட் ஆகுவேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ தான் கமிட் ஆக போகிற? சொல்லு. நீ கமிட் கூட ஆக வேணாம், ஜஸ்ட் அவகிட்ட உன் லவ்வையாச்சும் சொல்கிறா. அது இல்லை மச்சான், எனக்கு அவள் பக்கத்தில் போனாலே அவள் என்னை பார்க்குறா. ஏதோ ஒரு 2 டைம் யதார்த்தமாக அவள் என்னை பார்த்துருக்கா. அப்படி பார்க்கும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆகிடும்டா. இப்போ கூட பாரு, எனக்கு மூச்சு வாங்குதுடா. ஏன்னா அவள் என் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கா. ஐயா டேய், கிரிஞ்சு பண்ணாதடா, என்னால் முடியல. லவ்வை சொல்லி தோலடா. எப்பா இப்போ நீ மட்டும் லவ்வை சொல்லலை, அப்புறம் பார்த்துக்கோ மச்சான், நான் கமிட்டட் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு வயசாகிட்டே போகுதுடா மச்சான். எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா? இல்லை மச்சான், அவள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாடா. உனக்கே தெரியும்ல, ஐடல் அதான் பிடிஎஸில் ஒருத்தவங்க இருந்தாங்களே ஜிம்மன்னு, அவங்கள ரொம்ப லவ் பண்ணா. அவங்களுக்காக தான் இங்கே கொரியாக்கே வந்தா. எனக்கு எல்லாமே தெரியும். அவள் சின்ன வயசுலேருந்தே யார் கூடயுமே யார் மேலே லவ் வைக்காமல் தனியாகவே இருப்பாள். அதனாலே என்னமோ அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போலேருந்தே பேசணும், அவள் கூட இருக்கணும் அப்படிலாம் ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் அப்போலேருந்து நான் பேசக்கூட இல்லை. ஆனால் ஒன்ஸ் எப்போது அவள் ஜிம்மின் மேலே லவ் வச்சுருக்கா, ஜிம்மினை தான் நினச்சிட்ருக்கா அப்படின்னு நினைக்கும் போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. ஆனால் லவ்வில் தனக்கு ஒருத்தவங்க கிடைக்கலனாலும் அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா நம்ம அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. அப்படி தான் நான் நினச்சேன். நானும் ஆசைப்பட்டேன் என் ஒயன் அவளுக்கு பிடிச்ச ஜிம்மன் கூட ஹாப்பியாக சேர்ந்துருவா அப்படின்னு. ஆனால் அவள் ரொம்ப பாவண்டா. அவருக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் அவர் கிடைக்கல. என்னை கேட்டால் அவர் தான் டிசர்வ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவருக்கு தான் பாவம் கொடுத்து வைக்கல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க. சரி விடு, மனுஷன் நல்லா இருந்துட்டு போட்டும். என்னோடய ஹாப்பினஸ் மட்டும்தான் எனக்கு முக்கியம். இப்போ நான் போய் சொன்னால் அவள் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாள். எனக்கு அவளை இதே மாதிரி தூரத்தில் இருந்து பார்க்குற ஹாப்பினஸ்ஸே போதும், அது போதும். பட் மச்சான், இல்லை மச்சான், எனக்கு வேண்டாம். இதே மாதிரியே பார்த்துட்டே இருப்பேன். ஒன்ஸ் இந்த டெஸ்டினி என்னையும் அவளையும் சேர்த்து வைக்கும் அப்படின்னு ஒரு குட்டியோண்டு ட்ரஸ்ட் இருக்குது. அந்த யூனிவர்ஸ்க்கு எங்கள் 2 பேரையும் பிடிச்சி சேர்த்து வைக்கணும்னு தோணுச்சுன்னா சேர்த்து வைக்கட்டும். அது வரையும் அதே லவ்வோட
எவ்வளோ இயர்ஸ் அவளுக்கு வயசாகி பல்லெல்லாம் கொட்டி போய் முடியெல்லாம் நரைச்சி அப்படியே நடக்க முடியாமல் இருந்து அவளுக்கு அப்போ என் லவ் ரியலைஸ் ஆனாலும் சேம் நான் அப்போ அவளை அக்செப்ட் பண்ணிப்பேன். அதே லவ் அப்போவும் இருக்கும். ஆனால் என் லவ்வை ஒன் டைம் ஆச்சு நான் அவகிட்ட சொல்லுவேன். பிகாஸ் சொல்லி வாழ்ந்து பிரேக்கப் ஆகிற லவ்வை விட சொல்லாமல் தூரத்துலேருந்தே பார்த்து அவங்க கிடைப்பாங்களா மாட்டாங்களான்னு நினச்சி ஒரு டைமும் கஷ்டப்பட்டு ஆகிற பிரேக்கப் ரொம்ப வலியானது. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஒன் டைம் நான் சொல்லுவேன், அது வர இப்படி தான் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த பர்சன் உங்களை பார்த்து அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ அவ்வளோதான்டா இந்த ஒரு ஒன் ஷாட். என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த ஒன் ஷாட் பற்றி. இந்த ஒன் ஷாட் நான் முன்னாடியே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு யோசித்து வச்ச ஒரு ஒன் ஷாட். நான் ரொம்ப நாள் போடணுன்னே நினச்சிட்டே இருந்தேன். பிகாஸ் இது கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஒரு ஒரு மூவ் ஆன் எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கிற பெயின் தான் எனக்கும் இருக்குது. அவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் அதுக்காக அப்படியே சஃபர் ஆக முடியாதுல்ல, அதுக்காக தான். ஸோ என்னோடய மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். சேம் உங்களுக்கும் ஒரு அவேராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சுகர்ஸ் எப்போவுமே வந்துட்டு சஃபர் ஆகக்கூடாது. அவங்க ஹாப்பினஸ்க்கு மட்டும்தான் டிசர்வ். அதுக்காக தான். ஓகேவா? நான் எப்போவுமே இதை கேட்டதில்லை உங்ககிட்ட. உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி சஃபர் ஆகிட்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இதை கேட்க சொல்லுங்கள். ஓகேவா? நான் எப்போவுமே உங்ககிட்ட கேட்டதில்லை லைக் கமெண்ட் ஷேர் அந்த மாதிரிலாம். பட் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். ஓகே, பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா ஐம் ஸோ சாரி. ஓகேவா? ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்கேன். டாட்டா பாய். அண்ட் வீடியோ எப்போ வரும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா நான் ஹோப் கொடுக்க விரும்பலை. எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியல. நான் போடும் போது போடுறேன். ஓகேவா? அது வரை என் கூடவே தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். லவ் யூ ஆல். டாட்டா பாய். வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும், சாரி.